as planned. Know about the current market trend in your core. What and I need to know about SEBI and export and law data. Scale? Yes, sir. Okay. Time is more valuable. Okay. அது கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். Okay. இல்லை யாரோ ஏதோ ஒரு நீடு இருக்குது, அந்த நீடை யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சொல்யூஷன் வச்சு ரெக்டிஃபை பண்ணுறாங்க. பிளாக் அவுட் இருக்கு. ஸோ இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அது ஓப்பன் மார்க்கெட்டில் வந்துட்டு அப்படி. ஸோ அப்போ நம்ம இதில் என்ன டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? வாட் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ் நீட் டு பி ஃபோக்கஸ்ட்? என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? So solely it is being maintained in global. இதெல்லாம் global. So with the products எல்லாம் கொடுக்க முடியுதா? We are giving, but finally what is an output? The quality of accuracy. Comparative price comparisons. Compare பண்ணிடலாம். So we can use the system. அதனால தான் I have called and intimated the server team as of half an hour live access நான் கேட்டுக்கிறேன். Live access தான் இங்க பாருங்க. Okay? Yes. So for half an hour you have been good done service. Okay? Yes. So those who are learn பண்ணும்போது or in a combined manner the users are given what practices okay fine. Okay sir, SAP system காமிச்சிட்டீங்க, சாஃப்ட்வேர் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்க. What is the screen says? என்னால டீடைலா inputs I not able to give. Why? Because your கடல் மாதிரி it has all any inputs கொடுத்துட்டே இருக்கும். Inputs all information இருக்கு. Okay, yes. Initially I can able to say that. What is this screen? Yes. So please present. In the screen இருக்குல்லையா, it is called as an easy access screen, which is says about an end user screen. Okay, தயவு செய்து தூங்குறவங்களா இருந்தா ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கோங்க please. Okay, because இந்த ரோல் தெரியாம இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு it is not a effort இல்ல. Please wake up for 5 minutes. And இன்னொரு முக்கியமான விஷயம், please think about your parents. தயவு செய்து ஒரு half an hour அவங்கள நினைச்சுக்கோங்க. Okay, please think about it. ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. Please think about it. Okay, please. எவ்வளோ வேல்யூபிளான திங்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ். திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். இது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஓகே, திங்க் இட். ஸோ திஸ் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கக்கூடிய this screen இருக்கு இல்லையா, இந்த பார்க்கக்கூடிய this name of the screen is says about easy access screen or end user screen. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SAPயோட ரோல்ஸ்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ SAPல என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, இந்த ஸ்கிரீனை வச்சு நீங்க எப்படி செய்த ரோல்ஸ், இந்த ஸ்கிரீன் இந்த மாதிரி ஸ்கிரீனை ஆப்ரேட் பண்றீங்களோ என்ன மாதிரி ரோல்ஸ்ல இருக்கீங்கிறத நீங்க எப்படி predict சொல்லுங்க. So for example, okay, so நம்ம டீடைலா போற சிம்பிள் திங்க சொல்றேன். This end user screens பொறுத்தவரைக்கும் டே டு டே ஆபரேஷன்ஸ் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. For example sir, so நீங்க ஒரு ப்ராசஸ் பாத்தீங்க இல்லையா, what is the process? So yes, function of operations. யார் இந்த சப்ளையர்ல வருது, இந்த சப்ளையர் எவ்வளவு குவான்டிட்டிஸ் தராரு, அது என்ன பிரைஸ்க்கு தராரு, அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி எவ்வளவு இன்வாய்ஸ் ஆகுது, இந்த ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, this are maintained on this screen. For example, எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் தெரியும், பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படினா எல்லாத்துக்கும் தெரியும்ல. எஸ், யாருக்கு தெரியுமா இருக்கா? பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர். எஸ். இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ங்கிறது இட் இஸ் an operation process. கரெக்ட்டா? முடியாது. யாருக்காவது இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? தியரி வச்சு மட்டும் நம்மளால சர்வே ஆக முடியும். ப்ராசஸ்க்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இருக்கு. சரி, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா சார்? பண்ணும்போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ். It is a kind of shortcuts. தெரிஞ்சுக்கிறது எஃபெக்டிவ். இன்டர்வியூல when you are facing some interview points, so how much T codes you are big confidence or எத்தனை hands on of T codes உங்களுக்கு knowledge இருக்குன்னு த்ரோ பண்ணுவாங்க.
ஓகே ஸோ அந்த நாலேஜஸ் இதுக்கு பாத்வேஸும் இருக்கு. பாத்வேல போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் we going to see the final concluding stages. Clear? Fine? Okay. So, fine. Sir, இங்க பாருங்க. ஒரே நிமிஷம். Clear. இதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதை வச்சு என்னால கார்ப்பரேட்ல எப்படி சர்வே ஆகுது நான் சொல்லி கொடுத்தது சம்திங் யூ ஹவ் அப்சர்வ்ட் இல்லையா? ஃபைன். இதை நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவோம். ஃபைன். இதை வச்சுட்டு மட்டும் என்னால் சர்வே ஆக முடியுமா? முடியாது. அப்ப என்ன நாலேஜஸ் இருந்தா யூ கேன் ஏபிள் டு சர்வே இட். எப்போ லேர்ன் பண்ணணும் மேனுஃபேக்சரிங் படிக்கிறாங்க. மீதி பேப்பர் ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ராசஸ் பிளானிங் இதெல்லாம் இறக்கி வருகிறது. ஸோ என்ன பேப்பர்லாம் அவன் எங்களுக்கு ஃபோனில் படிச்சுக்கிறாங்க, அவனுக்கு ஷார்ட் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. கிளாப் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் வாஸ் தந்தை ஒரு நிமிஷம் கேட்குறேன் ப்ளீஸ். இது உங்களுக்கான கொஸ்டின் ப்ளீஸ். What are the requirement skill set needed or what are the major skill papers needed to move to SAP? இல்லைங்களா சார்? எஸ். மேஜர் திங் அதாவது இனிஷியலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சார் மார்னிங் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். There is no requirements or skill sets needed, but பிஸ்னஸ் ஆப்ரேஷனை கற்றுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி எனி பர்சன்டேஜ் சரி. இன்னொரு ரொம்ப முக்கியமாக ஒரு தேர்ட் இயர்ல 6th செமஸ்டர் கிராஸ் பண்ணும்போது ஃபைனல் இயர் வரும்போது அதாவது 6, 7, 8 இந்த 3 செமஸ்டர்லயே கிராஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பிஸ்னஸ் டெர்மினாலஜி தெரிஞ்சிருக்கும். பிஸ்னஸ் ஆப்ரேஷனோட டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது யாருக்கு வாங்குறோம், எப்படி வாங்குறோம், என்ன பண்றோம். ஏன்னா 7th செமஸ்டர்ல தே ஹேவ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ மேஜர்லி 6th, 7th, 8th செமஸ்டர்ல கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற பேப்பர்ஸே மோர் தென் இது எலக்டிவா எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அது தாண்டி ஒரு செகண்ட் இயர்ல ஒரு பர்சனாலிட்டிஸ் வர அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒரு இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணி மேக்ஸிமம் யாருக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ் வரணும் லேட் என்ட்ரிஸ் அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு யாருக்கா செகண்ட் இயர் இருக்கும். ஸோ அவங்க இந்த லேட் என்ட்ரி பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஓரளவு பிஸ்னஸ் நாலேஜ் அவனுக்கு தேர்ட் இயர்ல செகண்ட் இயர்லேருந்து கொடுக்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அவனோட பேஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இட் இஸ் ரெக்வயர்மெண்ட். தேர்ட் இயர்லேருந்து இருந்தது அப்படின்னா இட் இஸ் மோர் ஓவர் ஈஸி. ஏன்னா ஐபிஎம்லையும் ஸோ காக்னிசன்ட்ல டிசிஎஸ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைட் மேக்ஸிமம் ஐபிஎம் ஃபார் பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரம் த ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்ஏபி. ஸோ எஸ்ஐபின்னு சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் தான். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக 6th செமஸ்டர் வரைக்கும் கேட்கணும். அது மேஜர் தான் தேவைப்படும். எஸ் வரலையா? ஓகே முடிச்சு. The person has